ஹாய் ஸோ இது வந்து நம்ம ரெண்டாவது வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. ஸோ கொஞ்சம் பெருசாக எக்ஸ்டெண்டாக ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸோ ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக பார்த்துட்டோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து ஊப்ஸில் ரிமைனிங் இருக்கிற என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். கிளாஸ்க்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள், நீங்கள் எதனாலும் சொல்லிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் வேரியபிள், ஸோ ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு டிஃபைன் உண்டு. அது வந்து எப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட பேஸ் கிளாஸும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி இன்டிஜரோட ஆப்ஜெக்ட் எதுனாலுமே ஒரு அதோட பேஸ் கிளாஸ் மீன்ஸ் அதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து பேரண்ட்டாக வச்சு தான் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, லாங் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, டபுள் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து அது வந்து ஒரு டேட்டா டைப் இல்லாத ஒரு டேட்டா டைப், கொஞ்சம் குழப்பம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதை வந்து வேரியபிள்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ வேர் இல்லாமல் வேர், ஓகே, வேர் சேஞ்ச் பண்ணுறேன், ஓகேங்களா. வேர் போட்டு ஏஜ், வேர் போட்டு ஓகே இஸ் மேரிட் சம்திங், ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், பூலியன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர். ஸோ இன்டிஜர் மீன்ஸ் நம்பர் ஸ்ட்ரிங்னா நம்ம வந்து கேரக்டர்ஸ் போட்டுக்கலாம், டபுள் கொட்டேஷன் போட்டு நம்ம வேர்ட்ஸ் போட்டுக்கலாம், ஏபிசிடி 1 2 3 எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏபிசிடி அந்த லெட்டர்ஸ் கவுண்ட்டில் வந்து விழுகும். இன்டிஜர்னால் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் டாட் வச்ச நம்பர் போட முடியாது. ஸோ ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் போடணும் அப்படின்னா ஃப்ளோட் இல்லைனா டபுள் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. அது ரெண்டும் யூஸ் பண்ணோன்னா ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி பூலியன்னா உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டுக்கலாம் பூலியன் இல்லைனா, ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர். ஸோ இன்டிஜர்லேயே மெனி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா லாங் ஒன்று இருக்குது, ஓகேங்களா, அண்ட் ஷார்ட் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது போட்டுக்கலாம். ஸ்ட்ரிங்லேயும் பார்த்தீங்கன்னா கேர்னு ஒன்று இருக்குது. கேர்னால் என்னென்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் எடுக்க முடியும், ஒரே ஒரு வேர்ட், விச் மீன்ஸ் ஒரு லெட்டர். இப்போ டபுள் கொட்டேஷன் போட்டு 4 இந்த ஒரு வேர்டு தான் கேர்னால் ஒரு அதோட மெமரி ஸ்ட்ரென்த் வந்து 1 தான். ஸோ ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தான். ஸோ இதுதான் டேட்டா டைப். மேஜர்லி யூஸ் டேட்டா டைப் இது தான். இது போக சம் ஃபியூ மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், வெரி ரேர் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம பேசிக் இப்போ தேவையில்ல. ஸோ இது வந்து நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் வந்து ஃபியூ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபியூ ஆப்ஜெக்ட்ஸில் நான் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸுங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகே ஃபங்க்ஷன்னே வச்சுக்கலாமே. ஸோ ஃபங்க்ஷன் கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அந்த கிளாஸ்க்குள்ளே. ஆப்ரேஷன் மீன்ஸ் ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒரு டீட்டெயில் ஆக்ஷன் பண்ணணும் இல்லைனா ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணணும், ஏதாவது ஒரு லாஜிக் எழுதணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து அதுக்குள்ளே மட்டும்தான் எழுத முடியும் ஆக்சுவலாக. அதுக்குள்ளே எழுதலாம், இல்லைனா இந்த இனிட் அப்படிங்கிற ஒரு ஐட்டம்குள்ளே எழுதலாம். நம்ம ரேண்டமாக இதில் வந்து வேரியபிள் டிஃபைன் பண்ண தான் முடியுமே தவிர வேரியபிளை வந்து நம்ம ரீஅசைன் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து நம்ம வெளியே எங்கேயும் எழுதிட்டு போக முடியாது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளாஸில் அந்த கிளாஸ்லேயே இருந்தால் ப்ரோஜனம் இல்லைல்ல. இப்போ இதை வந்து நம்ம வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நமக்கு வந்து யூஸ். ஸோ இப்போ வந்து ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கெட் டீட்டெயில் அப்படின்னு போடுறேன், ஓகேவா. ஸோ கெட் டீட்டெயில்னு போட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஓகே கெட் டீட்டெயில் செட் டீட்டெயில்னு ஒன்று போட்டுக்கலாம். செட் டீட்டெயில் கெட் டீட்டெயில்னு போட்டுக்கலாம். செட் டீட்டெயில் கெட் டீட்டெயில், ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து செட் டீட்டெயில் கெட் டீட்டெயில்னா நான் வந்து செட் பண்ணுறதுக்குன்னா இந்த மூணுக்கும் நான் வேல்யூ வந்து மாற்றணும், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்த மூணையும் எனக்கு இங்கே வந்து இன்புட் வேணும், ஓகேவா. அந்த நேரத்தில் இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. பேராமீட்டர்னால் நான் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே டேட்டா பாஸ் பண்ணலாம் த்ரூ திஸ் ஃபங்க்ஷன், ஓகேவா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் இந்த கிளாஸ்க்குள்ளே டேட்டா பாஸ் பண்ண போகிறேன், ஓகேவா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேராமீட்டர் டிஃபைன் பண்ணணும், என்னென்ன வேல்யூ தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஓகேவா. ஸோ இப்போ செட் டீட்டெயில்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு நேமு அந்த நேமோட டேட்டா டைப், ஓகேவா. ஏஜ் அந்த ஏஜோட டேட்டா டைப், ஓகேவா. அதுக்கப்புறம் இஸ் மேரிடோட டேட்டா டைப். ஸோ இந்த மூணுமே மேண்டிட்டரி பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணணும்னா இந்த மூணு வேல்யூமே நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடணும், விச் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பாஸ் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான்
இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. இந்த மூணுமே போடாமல் என்னால் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணுறதுக்கு வேறு வழிகள் இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், இப்போ வேண்டாம். ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திஸ் டாட் நேம்னா திஸ்ஸுங்கிறது எப்போவுமே எதை குறிக்கும்னா கரண்ட் கிளாஸ். ஓகேவா? திஸ்ஸுங்கிறது கரண்ட் கிளாஸ். இது நீங்கள் திஸ்ஸுங்கிறது ஏதாவது ஒரு லேம்டா, அது வந்து நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். திஸ்ஸுங்கிறது வந்து இப்போ கரண்ட் கிளாஸை குறிக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ். ஓகேவா? திஸ் டாட் இஸ் மேரிட் இஸ் ஈக்குவல் டு இஸ் மேரிட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேட்டாவை வந்து செட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் இங்கே டிஃபால்ட்டாக ஒரு 3 டேட்டா கொடுத்துருக்கேன்ல, இதை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? நான் செட் டேட்டா போட்டு அதை சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து நம்ம பப்ளிக் வேரியபிளாக இருக்குது. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட், ஸோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னென்னு நம்ம அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கெட் பண்ணுவோம். கெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்புட் வெளியே போகணும். இப்போ நான் இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ரெடி பண்ணுறேன்னு வைங்களேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் இந்த ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். வேல் டீட்டெயில் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம அவனே கொடுத்துட்டான். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நேம் ஏஜ் மேரிட். ஸோ இந்த டாலர் போட்டு இது பண்ணுறது என்னென்னா கன்கார்டினேட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறது. இதை வந்து நம்ம இப்படியும் போடலாம். இப்போ இது வந்து உங்களோட அப்டேட்டட் ஒன். இப்போ ஓல்டில் வந்து நம்ம எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ப்ளஸ் பண்ணியும் போடலாம். ஓகேங்களா? ப்ளஸ் பண்ணி நேம். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. வந்து இது வந்து ஒரு வெர்ஷன் அப்டேட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் நம்ம டாலர் சைன் போட்டு வேரியபிள் நேம் போட்டுடலாம். இங்கே வந்து டாலர் சைன் போடாமல் நம்ம இப்படி ப்ளஸ் பண்ணலாம். டபுள் கொட்டேஷனில் வந்து ஸ்ட்ரிங்கு ப்ளஸ்ஸு வேரியபிள் நேம், தென் ப்ளஸ்ஸு டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் வேரியபிள் நேம். ஸோ போத் ஆர் சேம். ரெண்டும் இதுதான். ஸோ இப்போ வந்து நான் டீட்டெயிலாக இங்கே எடுத்துட்டேன். இதை வந்து நான் வெளியே அனுப்பணும். விச் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுற இடத்துக்கு அனுப்பணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனில் அங்கே தான் நம்ம வந்து ரிட்டன் டைப்னு ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் டைப் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி ரிட்டன். இப்போ நான் என்ன வேரியபிள் ரிட்டன் பண்ண போகிறேன், நான் இன்டிஜர் ரிட்டன் பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங்கா இல்லை எதுவும் கிளாஸ் நான் ரிட்டன் பண்ணுறேன்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டன் பண்ணுறேன்னா எதை ரிட்டன் பண்ண போகிறேனோ அந்த ரிட்டன் பண்ணுறதோட டேட்டா டைப் இங்கே போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ நான் இதில் ரிட்டன் இந்த டீட்டெயில்ஸ் போடுறேன். ஸோ அப்போ என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் இருக்கிற இந்த வேரியபிளில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் போது வெளியே போயிடும். வெளியே மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுல வந்து கெட் ஆயிரும். ஸோ அது எப்படி கெட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா, ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், சாம்பிள் யூஸ் பண்ணுறோமா. ஸோ சாம்பிள்லையே பார்த்தீங்கன்னா செட் டேட்டா. நான் இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வந்து செட் ஆகிருக்கு ஆல்ரெடி. அதை விட்டுட்டு நான் வந்து 25 ஃபால்ஸ். ஓகேவா? நான் இதை செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை செட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் 2 டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டேட்டாவில் வந்து இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கி ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிடுவோம். இது செட் பண்ணதுக்கு அப்புறம் கெட் பண்ணி இன்னொரு டைம் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? வேல் போட்டு டீட்டெயில் இஸ் ஈக்குவல் டு sam.get detail ஒன்ஸ் வாங்கியாச்சா. ஸோ இதை வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. print.detail. ரெண்டாவது நம்ம வந்து டேட்டாவை வந்து திருப்பி செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? செட் பண்ணதுக்கப்புறம் ஓகே டீட்டெயில் 2ன்னு வாங்கிட்டு ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிரிண்ட் டீட்டெயில் 1 வாங்கி பிரிண்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது டீட்டெயிலை செட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலை வாங்கி செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணேன்னா ஒன் செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஃபால்ட்டாக இங்கே கொடுத்துருக்குற வேல்யூ ராஜ் ஏஜ் இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஃபங்க்ஷனோட யூசேஜ் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இது மாதிரி நிறையா யூஸ் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த யூஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கூட சேஞ்ச் பண்ணலாம். டேரெக்டாக எப்படின்னா இப்போ சாம் இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் சாம் டாட் இப்போ நேம் வந்து நான் சார்லஸ் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு பதிலாக ரியோன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேவா?
இப்போ ரன் பண்ண சார்ல்ஸ் வராது, லியோ வரும். பிகாஸ் இது வந்து பப்ளிக் வேரியபிள். பப்ளிக் வேரியபிள் வந்து நம்ம பப்ளிக்காக யாருனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸை யூஸ் பண்ணுற யாருனாலுமே அந்த வேரியபிளோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் ப்ரைவேட்டாக மாற்றிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எரர் வருது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா cannot access நேம், இட் இஸ் ப்ரைவேட் இன் சாம்பிள். ஓகே, ஸோ இந்த நேம் வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி அசைன் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக அதை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் மூலியமாக சென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும். நம்ம நார்மலாக சென்ட் பண்ணுறப்போ அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபங்க்ஷனோட யூசேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் Kotlin அப்படின்னு வச்சுக்கலாம். நார்மல் யூசேஜ் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி பல விதமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் டிஃப்ரென்ஸுங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரிமைனிங் ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்கணுன்னு ஆரம்பிச்சது. பட் அது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ். ஸோ எனிவே இட்ஸ் குட் ஒன்லி பிகாஸ் ஒரு பேசிக் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட், கிளாஸ், ஃபங்க்ஷன், வேரியபிள்ஸ், டிக்ளரேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.